செல்வி ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு பாஜகவுடன் மிக நெருக்கமாக இருந்து அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க செயல்பட்டு வந்த பன்னீர்செல்வமும் அவருடைய ஆதரவாளர்களும் இப்பொழுது பாஜகவினரால் அமித்ஷாவாகட்டும் மோடி ஆகட்டும் கண்டுகொள்ளப்படாமல் புறந்தள்ளப்பட்ட நிலையில் அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை மறுக்கும் இந்திய ஒன்றிய அரசை கண்டிக்கின்றேன் என்று கடுமையான ஒரு அறிக்கையை 2 நாட்களுக்கு முன்னால் கொடுத்து விட்டார். மோடி போன மறுநாளே இந்த தாக்குதலை அவர் தொடங்கிவிட்டார். ஓபிஎஸ் ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நிலை மாறி ஓபிஎஸ் கணிசமான செல்வாக்கு இருக்குது. ஏன்னா ராமநாதபுரத்தில் அவர் வாங்கின போட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 40% ஓட்டை வாங்கினாரு. இப்ப பாஜக எடப்பாடிக்காக இவங்களை புறக்கணிச்ச உடனேயே இவர்கள் தனி கட்சி தொடங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாக செய்திகள் கூறுகின்றன. ஐயா ராமதாஸ் அவர் தலைமையிலான பாமக நிச்சயமா பாஜக அதிமுக அணிக்கு வராத போது அவங்களால திமுகவும் போக முடியாது. அப்பொழுது அவங்களுக்கான ஆப்ஷன் ஒன்றுதான், விஜய் தான். அப்ப ஏதோ ஒரு வழியில கிஃப்ட் கொடுத்த மாதிரி விஜயனுடைய ஆதரவு தளம், அணியின் பலம், கூட்டணியின் பலம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வணக்கம் தோழர்களே, ருசஸ் எதிரின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியை 3 முறை வகித்த பன்னீர்செல்வம் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு அவர் எடுக்க போகக்கூடிய முடிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செல்வி ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு பாஜகவுடன் மிக நெருக்கமாக இருந்து அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க செயல்பட்டு வந்த பன்னீர்செல்வமும் அவருடைய ஆதரவாளர்களும் இப்பொழுது பாஜகவினரால் அமித்ஷாவாகட்டும் மோடி ஆகட்டும் கண்டுகொள்ளப்படாமல் புறந்தள்ளப்பட்ட நிலையில் அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இதற்கு ஒரு அச்சாரமாக மோடி இங்கே வந்தபோது அவரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டார் பன்னீர்செல்வம். ஆனா மோடி தரல. அத்தோட தான் அவமதிக்கப்பட்டதாக அவர் கருதினார். அதனுடைய விளைவு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னோம்னா, இதுவரைக்கும் பாஜக ஆதரவாக இருந்தவர் தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனையில் நாங்கள் தமிழ்நாட்டோட தான் நிற்போம் என்று சொல்வதை போல தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை மறுக்கும் இந்திய ஒன்றிய அரசை கண்டிக்கின்றேன் என்று கடுமையான ஒரு அறிக்கையை 2 நாட்களுக்கு முன்னால் கொடுத்து விட்டார். மோடி போன மறுநாளே இந்த தாக்குதலை அவர் தொடங்கிவிட்டார். அன்றிலிருந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இவர் எடுக்கக்கூடிய முடிவு எப்படிப்பட்ட ஒரு அணிமாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பரவலாக பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது. ஏன்னா கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னால் மோடி இங்கே வந்தபோது, தமிழ்நாட்டுக்கு வந்தபோது, அப்பொழுது பாஜக என்ன திட்டமிட்டதுன்னா, தங்களுடைய ஆதரவு சக்திகள் எல்லாம் இந்த மாதிரி ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் தாமரை சின்னத்தில் நிற்க வச்சு தாமரை சின்னத்துக்கு விடக்கூடிய ஓட்டுகளை அதிகமாக காட்டி அதன் மூலம் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டது அப்படின்றத காட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனா டிடிவி தினகரனும் சரி, ஓபிஎஸும் சரி அந்த திட்டத்துக்கு ஒத்துக்கல. நாங்க சுயேட்சை சின்னத்துல போட்டியிடாலும் போட்டிடுவோமே தவிர நாங்க தாமரை சின்னத்துல போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால மிகப்பெரிய ஆதரவாளர்களை கொண்ட ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரம் தொகுதியை மட்டும் விட்டு கொடுத்தது பாஜக. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரனுக்கு தேனி தொகுதியை ஒதுக்குறாங்க. அவருடைய ஆதரவாளர் ஒருத்தருக்கு திருச்சி தொகுதி, அவ்வளவுதான். ஆனா தென் மாவட்டங்கள்ல, திருச்சிக்கு கீழே தென் மாவட்டங்கள்ல இருந்த மக்களவை தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக கிட்டத்தட்ட பல இடங்களில் டெபாசிட் எடுத்தது. 8%, 10% இவ்வளவுதான் வாங்கின ஓட்டே. ஏன்னா அந்த இடத்துல இவங்க அதிகமான ஓட்டு வாங்கினாங்க. டிடிவி தினகரன் ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் ஓபிஎஸும் நிறைய ஓட்டு வாங்கினாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, ஓபிஎஸ் ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நிலை மாறி ஓபிஎஸ் கணிசமான செல்வாக்கு இருக்குது. ஏன்னா ராமநாதபுரத்தில் அவர் வாங்கின போட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 40% ஓட்டை வாங்கினாரு. 2வது இடத்துக்கு வந்தாலும் அந்த தொகுதியில இவர்களை எதிர்த்து போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக வேட்பாளர் ஒரு 8% ஓட்டு வாங்கி டெபாசிட் எடுக்கிறார். இதே மாதிரி தேனி தொகுதியிலையும் அவ்வளவுதான், அங்கேயே டெபாசிட் போச்சு. அங்கே 2.25 லட்சம் ஓட்டை வந்துட்டு டிடிவி தினகரன் வாங்கினார்.
அப்ப என்ன ஆச்சு அப்படின்னம்னா, இவங்களுக்கான ஆதரவு தளம் அப்படின்றது அப்படியே தான் இருக்குது தென் மாவட்டங்கள்ல. அப்படின்ற ஒரு நிலையில தான் இப்ப பாஜக எடப்பாடிக்காக இவங்களை புறக்கணிச்ச உடனேயே இவர்கள் தனி கட்சி தொடங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாக செய்திகள் கூறுகின்றன. அது மட்டுமல்ல, தனித்த ஒரு கட்சியை தொடங்கி அதனை பாஜகவுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக விஜயுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டியிடக்கூடிய ஒரு அவர்கள் ஆலோசித்து வருவதாக செய்திகள் கூறுகின்றன. அப்படி வந்தாங்க அப்படின்னம்னா உள்ளபடியே விஜய்க்கு அது வந்துட்டு ஒரு கிஃப்ட் தான். ஏன்னா நிச்சயமா தென் மாவட்டங்கள்ல, வட மாவட்டங்கள்ல இருக்கிற அளவுக்கு விஜய் ரசிகர்களுக்கு அந்த அளவு தென் மாவட்டங்கள்ல ஆதரவு இல்லைன்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், விஜய் என்ன பண்றாரு, மதுரை அந்த மாதிரி பக்கத்துல தான் நின்று ஜெயிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களாம் உதவுவாங்க. ஏங்க, ஓபிஎஸ் மட்டும் தானே பிஜேபிக்கு எதிராக சொன்னாரு, டிடிவி தினகரன் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஓபிஎஸ் எடுத்த நிலைப்பாட்டை ஆதரிக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனைகளில் இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் எழுப்புவதில் தவறு ஏதும் இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டார் இன்னைக்கு. எனவே இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் நிறைய இடம் பெற்று தர்றதன் மூலமா தான் அவங்களுடைய அரசியலை அவங்க தக்க வைக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது நன்றாக தெரிகிறது. எனவே இவர்கள் இருவரும் இணைந்து தாவேகா, விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பார்களே ஆனால் அப்பொழுது அந்த கூட்டணிக்கு பாமக ஒரு அணி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணி பிஜேபியோட போயிடும். ஆனா ஐயா ராமதாஸ் அவர் தலைமையிலான பாமக நிச்சயமா பாஜக அதிமுக அணிக்கு வராத போது அவங்களால திமுகவுக்கும் போக முடியாது. அப்பொழுது அவங்களுக்கான ஆப்ஷன் ஒண்ணுதான், விஜய் தான். அப்ப ஏதோ ஒரு வழியில கிஃப்ட் கொடுத்த மாதிரி விஜயனுடைய ஆதரவு தளம், அணியின் பலம், கூட்டணியின் பலம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எடுக்கக்கூடிய முடிவு விஜய்க்கும் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அதே நேரத்தில் ஓபிஎஸ் அரசியல் மறுவாழ்விற்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.